உயர்தரம் இணைந்த கணிதம் தொகையீடு இறுதி பரீட்சை வினா 2008 A-level பாஸ் பேப்பர் வினா. ஏ பகுதி பகுதி பின்னங்களை பயன்படுத்தி dx over x squared minus a squared whole squared தொகையிடுக. இங்கு a என்பது 0க்கு சமன் என்று. b பகுதி முதலாவது dy by dx into 2 to the power x over log 2 is equal to 2 to the power x என காட்டுக. இரண்டாவது பகுதி integration 2 to the power x dx ஐ காண்க. மூன்றாவது பகுதி பகுதி தொகையிடும் முறையை பயன்படுத்தி integration -1 to +1 2 to the power square root of x plus 1 into dx இன் பெருமானத்தை காண்க. இதற்கான விடைகளை பார்ப்போம். இதன் பெருமானம் கணிக்கப்படுதல் வேண்டும். முதலில் 1 x வர்க்கம் a வர்க்கம் முழுவதின் வர்க்கத்தை பகுதி பின்னமாக்குவோம். இதனை காரணிப்படுத்தும் போது x வர்க்கம் a வர்க்கம் என்பது x a into x a. எனவே இது 1 x a முழுவதின் வர்க்கம் x a முழுவதின் வர்க்கம் என எழுதப்படும். இதனை பகுதி பின்னமாக எழுதும் போது a x a சக b x a முழுவதின் வர்க்கம் சக c x a சக d x a முழுவதின் வர்க்கம். x a முழுவதின் வர்க்கம் இன்று x a முழுவதின் வர்க்கத்தால் இரு பக்கமும் பெருக்கும் போது இடது கை பக்கம் 1 வலது கை பக்கம் a into x a into x a முழுவதின் வர்க்கம் சக b into x a முழுவதின் வர்க்கம் சக c into x a into x a முழுவதின் வர்க்கம் சக d into x a முழுவதின் வர்க்கம். ஒன்று சமன். இதனை விரித்தெழுதும் போது x சக a முழுவதின் வர்க்கம் x வர்க்கம் சக 2a சக a வர்க்கம் a into x a x வர்க்கம் சக 2a சக a வர்க்கம் சக b into x வர்க்கம் சக 2a சக a வர்க்கம். x a முழுவதின் வர்க்கத்தை விரித்தெழுதும் போது x வர்க்கம் சக 2a சக a வர்க்கம் சக c into x plus a into x வர்க்கம் சக 2a சக a வர்க்கம் சக d into x வர்க்கம் சக 2a சக a வர்க்கம். இதனை மேலும் விரித்தெழுதும் போது அடப்பு காரணிகளின் பெருக்கம் x a x வர்க்கம் சக 2a சக a வர்க்கத்தினால் பெருக்கப்படுதல் வேண்டும். x x வர்க்கத்தால் பெருக்கும் போது x கனம் x into 2ax 2a x வர்க்கம் சக a வர்க்கம் x சக ax வர்க்கம் சக 2a வர்க்கம் x சக a கனம் சக b into x வர்க்கம் சக 2a சக a வர்க்கம் சக c into x சக a என்பது x வர்க்கம் சக 2a சக a வர்க்கத்தினால் பெருக்கப்படுதல் வேண்டும். x ஐ x வர்க்கத்தால் பெருக்கும்போது x கனம் x into சக 2ax சக 2ax வர்க்கம் சக a வர்க்கம் x சக ax வர்க்கம் சக 2a வர்க்கம் x சக a கனம் சக d into x வர்க்கம் சக 2a சக a வர்க்கம். ஒன்று சமன். a into a பொதுவெடுக்கும் போது x கனம் சக ax வர்க்கம் சக a வர்க்கம் x சக a கனம் என சுருக்குதல் சக b into x வர்க்கம் சக 2a சக a வர்க்கம் சக c into சக 2ax வர்க்கம் சக ax வர்க்கம் சக ax வர்க்கம்
a வர்க்கம் x சக 2a வர்க்கம் x சக a வர்க்கம் x சக a கணம் சக d into x வர்க்கம் சக 2ax சக a வர்க்கம் 1 சமன் a சக c into x கணம் சக a சக b சக ac சக d into x வர்க்கம் சக மைனஸ் a வர்க்கம் சக 2ab சக a வர்க்கம் c சக 2ad into x சக a கணம் a சக a வர்க்கம் b சக a கணம் c சக a வர்க்கம் d x கணத்தின் குணகங்களை சமப்படுத்தும் போது இடது பக்கம் 0 வலது பக்கம் a சக c a சக c சமன் 0 சமன்பாடு 1 x வர்க்கத்தின் குணகங்களை சமப்படுத்தும் போது இடது பக்கம் 0 வலது பக்கம் a சக b சக ac சக d இதனை மேலும் சுருக்கும் போது a சக c into a சக b சக d சமன் 0 சமன்பாடு 2 x இன் குணகங்களை சமப்படுத்தும் போது இடது பக்கம் 0 வலது பக்கம் சக a வர்க்கம் சக 2ab சக a வர்க்கம் c சக 2ad மேலும் சுருக்கும் போது a plus c into a வர்க்கம் சமன் 2 தடவை b minus d சமன்பாடு 3 மாறிலிகளை சமப்படுத்தும் போது இடது கை பக்கம் 1 வலது கை பக்கம் சக a கனவே சக a வர்க்கம் b சக a கனம் c சக a வர்க்கம் d இதனை மேலும் சுருக்கும் போது a வர்க்கம் இன்று b சக d சமன் 1 சக a கனம் இன்று a மைனஸ் c சமன்பாடு 4 ஒன்றை சமன்பாடு 1, 3 என்பவற்றை கருதும் போது b சமன் d ஆகும் a சக c க்கு 0 பிரதியிடுவோம் இது 0 ஆகும் ஆகவே b மைனஸ் d என்பது 0 ஆகவே b சமன் d சமன்பாடு 5 b சமன் d என்பது சமன்பாடு 5 என்க 5ஐயும் 2ஐயும் கருதும் போது அதாவது இரண்டாவது சமன்பாட்டில் b சமன் d என பிரதியிடும் போது a சக c into a சக b சக b d க்காக b ஐ பிரதியிடுகின்றோம் சமன்பாடு 5 இன் மூலம் இது சமன் 0 ஆகவே a சக c into a சமன் சக 2b சமன்பாடு 6 4, 5, 6 என்ற சமன்பாடுகளை கருதுக சமன்பாடு 4 சமன்பாடு 5 சமன்பாடு 6 a வர்க்கம் இன்று b சக d d க்காக b ஐ பிரதியிடுகின்றோம் சமன்பாடு 5 இன் படி 1 சக a கனம் இன்று a சக c a into a சக c க்காக மைனஸ் 2b ஐ பிரதியிடுகின்றோம் ஆகவே 1 சக 2ba வர்க்கம் இதிலிருந்து 2 b சக b 2b 2a வர்க்கம் b சக 2ba வர்க்கம் ஆக 4ba வர்க்கம் சமன் 1 இது b சமன் 1 4a வர்க்கம் இது சமன் d சமன்பாடு 5 இன் படி b யும் d யும் சமன் ஆகவே b யும் d யும் 1 4a வர்க்கத்திற்கு சமனாகும் சமன்பாடு 6 இன் படி
a சய c இன்டு a சமன் சய 2 தடவை b-க்காக 1/4a வர்க்கம். அது சய 1/2a வர்க்கம் என வரும். இருந்து a சய c என்பது சய 1/2a கனம் சமன்பாடு 7. ஒன்றை மேலை கூட்டும் போது சமன்பாடு 1 என்பது a சக c சமன் 0. 7 கூட்டும் போது c உறுப்பு கேன்சல் ஆகும். ஆகவே 2a சமன் 2a சமன் சய 1/2a கனம். ஆகவே a சமன் சய 1/4a கனம். ஆகவே c சமன் 1/4a கனம். a சக c என்பது 0 இருத்தல் வேண்டும். ஆகவே இதனை தொகையிடும் போது பகுதி பின்னங்களாக இது சமன் a இன் கீழ் தொகையீடு a இன் கீழ் xi சக தொகையீடு b இன் கீழ் xi முழுவதும் வர்க்கம் சக தொகையீடு c இன் கீழ் xi சக தொகையீடு d இன் கீழ் xi முழுவதும் வர்க்கம். இங்கு a b c d என்பவற்றிற்காக பிரதியிடும் போது சய 1/4a கனம் இன்று dx over x minus a சக 1/4a வர்க்கம் இன்று இன்டிகிரேஷன் dx over xi முழுவதும் வர்க்கம் சக 1/4a கனம் இன்று இன்டிகிரேஷன் dx over x plus a சக 1/4a வர்க்கம் இன்று இன்டிகிரேஷன் dx over x plus a முழுவதும் வர்க்கம். சய 1/4a கனம் இன்று 1/xi என்பதை தொகையிடும் போது log of x minus a சக 1/4a வர்க்கம் என்று 1/xi முழுவதும் வர்க்கத்தை தொகையிடும் போது சய 1/x minus a சக 1/4a கனம் என்று 1/xi தொகையிடும் போது log of x plus a சக 1/4a வர்க்கம் என்று 1/xi முழுவதும் வர்க்கத்தை தொகையிடும் போது சய 1/xi அத்துடன் ஒரு மாறிலி c. மேலும் சுருக்கும் போது 1/4a கனத்தை பொதுவெடுக்கும் போது log x plus a சய log x minus a சய 1/4a வர்க்கத்தை பொதுவெடுக்கும் போது 1/xi சக 1/xi சக மாறிலி c. 1/4a கனம் இன்று இதனை மடக்க இரண்டாவது விதியின்படி log of x plus a இன் கீழ் xi சய 1/4a வர்க்கம் இன்று ஓமாசி xi இன்டு xi எடுத்து சுருக்கும் போது 2x இன் கீழ் x plus a இன்டு x minus a தொடர் மாறிலி c. 1/4a கனம் இன்று log of x plus a over x minus a minus x இன் கீழ் 2a வர்க்கம் இன்று x வர்க்கம் சக a வர்க்கம் சக c. ஆகவே இதனை தொகையிடும் போது பெறப்படும் விடை 1/4a கனம் இன்று log of modulus of x plus a over x minus a minus x over 2a வர்க்கம் இன்று x வர்க்கம் சக a வர்க்கம் சக c. b பகுதி
இதனை வகையிட வேண்டும். y சமன் 2 to the power x என்க. இருபக்கமும் ஈயை அடியாக கொண்ட மடக்கை log எடுக்கும் போது log of y is equal log of 2 to the power x. Log y is equal x into log 2. x ஐ குறித்து வகையிடும் போது இடதுகை பக்கம் 1 over y into சார்பின் சார்பு 1 over y into dy by dx is equal. இதனை வகையிடும் போது log 2 என்பது மாறிலி. x ஐ வகையிடும் போது 1. log 2 ஆகும். ஆகவே dy by dx என்பது y log 2. d of dx into y over log 2 y ஆகும். y சமன் 2 to the power x என பிரதியிடும் போது d of dx into 2 to the power x over log 2 is equal to 2 to the power x. அடுத்த பகுதி இதனை தொகையிட வேண்டும். இன்டிகிரேஷன் 2 to the power x into dx. தொகையீடு என்பது வகையீட்டின் புறமாற்று செய்கையாகும். 2 to the power x over log 2 ஐ வகையிடும் போது முதலாவது பகுதியின்படி 2 to the power x பெறப்பட்டது. ஆகவே 2 to the power x என்பதை தொகையிடும் போது இந்த கோவை பெறப்படுதல் வேண்டும். 2 to the power x over log 2 என பெறப்படும். ஆகவே இன்டிகிரேஷன் 2 to the power x into dx சமன் 2 to the power x over log 2 ஆகும். அத்துடன் ஒரு மாறிலி c. மூன்றாவது பகுதி பகுதி தொகையீடு. இதனை தொகையிடுதல் வேண்டும். பகுதி தொகையிடுதலுக்கு 2 சார்புகள் இருத்தல் வேண்டும். square root of x plus 1 சமன் t என்க. இதிலிருந்து x ஒன்று சமன் t வர்க்கம். வகையிடும் போது dx சமன் 2t into dt. ஆகவே இன்டிகிரேஷன் -1 to +1 2 into square root of x plus 1 into dx சமன் t இல் உள்ள ஃபங்க்ஷனாக மாற்றும் போது sin 1 x க்கு sin 1 எனில் t சமன் 0. x க்கு 1 என பிரதியிடும் போது t சமன் √2 into 2 to the power t into dx க்காக 2t into dt. இதனை இன்டிகிரேஷன் 0 to √2 2t into 2 to the power t into dt. இதனை சமன்பாடு 1 சார்பு 1 என்க 2t ஐ 2 to the power t ஐ சார்பு 2 என்க. ஆகவே தொகையிடும் போது முதலாம் சார்பு இரண்டாம் சார்பின் தொகையீடு. முதலாம் சார்பு என்றது 2t. இந்த இரண்டாம் சார்பின் தொகையீடு 2 to the power t ஐ தொகையிடும் போது முதலாவது பகுதியின்படி 2 to the power x ஐ தொகையிடும் போது 2 to the power x over log 2. எனவே இங்கு 2 to the power t ஐ தொகையிடும் போது 2 to the power t over log 2. limit 0 to √2 மைனஸ் இன்டிகிரேஷன் பகுதி தொகையீடு இரண்டாம் சார்பின் தொகையீடு.
இதனை தொகையிடும்போது 2 to the power t over log 2. இந்த முதலாம் சார்பின் வகையீடு 2t ஐ வகையிடுதல் வேண்டும். 2 என புறப்படும். இது சமன் t into 2 to the power t plus 1 over log 2 limit 0 to root 2 minus 2 over log 2 என்பது மாறிலி. எனவே integration 0 to root 2 2 to the power t into dt. இது root 2 into 2 to the power root 2 plus 1 over log 2 saya 2 over log 2 into இதனை 2 to the power t ஐ தொகையிடும் போது 2 to the power t over log 2 limit 0 to root 2 இது சமன் 2 to the power 2 to the power root 2 plus 3 by 2 minus 2 over log 2 into t க்காக root 2 ஐ பிரதியிடுதல் வேண்டும். 2 to the power root 2 over log 2 minus 0 ஐ பிரதியிடுதல் வேண்டும். 2 to the power not 1 over log 2. 2 to the power root 2 plus 3 by 2 over log 2 minus 2 over log 2 into போமாசி log 2 ஆகும். log 2 into log 2 முழுவதும் வர்க்கம் அடைப்புக்குறிக்குள் 2 to the power root 2 minus 1. இதனை தொகையிடும் போது புறப்படும் விடை இதுவாகும். integration minus 1 to plus 1 2 to the power square root of x plus 1 into dx சமன் 2 to the power root 2 plus 3 by 2 over log 2 minus 2 over log 2 முழுவதும் வர்க்கம் into 2 to the power root 2 minus 1.